அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாஸ்து நாளாக இருக்கிறது. இந்த வாஸ்து நாளில் நீங்கள் மனை முகூர்த்தம் செய்து கொள்ளலாம். சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் 2:31 முதல் 4:01 வரை உள்ளது. மதிய நேரத்தில் மனை முகூர்த்தம் செய்ய மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை 6:35 முதல் 7:35க்குள் சுக்கரன் ஓரையில் மனை முகூர்த்தம் செய்து கொள்ள சுபம். இந்த மாதத்தில் தேய்பிரை முகூர்த்தங்கள் 4, வளர்பிறை முகூர்த்தங்கள் 4 என 8 முகூர்த்தங்கள் இருக்கின்றன. வளர்பிறை முகூர்த்தங்கள் ஆவணி 11, 12, 13, 19 என்று 4 நாட்களும், தேய்பிரை முகூர்த்தங்கள் 4, 5, 26, 29 என்று 4 முகூர்த்தங்களும் உள்ளன. இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால், மிதுன ராசியிலே சுக்கிரனும் குரு பகவானும், கடக ராசியிலே புதனும், சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும், கன்னி ராசியிலே செவ்வாயும், வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசி நேயர்களே வணக்கம். தனுசு வில், ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்று ராமனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்த அனைவருக்குமே பொருந்தும். சரியோ தவறோ சொன்னாச்சு சொல்லியாச்சு, அவ்வளவுதான். அது எப்படி நடந்துக்குவோம், போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை விஷயங்களை இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இந்த ராசியை இந்த ஆண்டு முழுவதும் பார்த்து கொண்டிருக்க போகிறார். அப்போது உங்களை நீங்களே சரி செய்து கொள்வீர்கள், உங்களுடைய தவறுகளை நீங்களே சரி செய்து கொள்வீர்கள், உங்களை நீங்களே திருத்திக் கொள்வீர்கள். அப்போ உங்களை யாரும் குறை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்காது. அப்போ நீங்க செமையாக தானே இருப்பீர்கள். எந்த ஒரு பாதிப்பு விஷயமும் கிடையாது. 7.5 சனியை கடந்தாச்சு. அர்த்தாஷ்டம சனியெல்லாம் வாக்கிய பஞ்சாங்குடி வருவதற்கு இன்னும் சில பல மாதங்கள் இருக்கிறது. அப்போது செமையான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியனும் 9ஆம் இடத்திலே ஆட்சி, 3ஆம் அதிபதி ஆட்சி சனி பகவான். அப்ப சனி 3 குடைவன், தைரியத்தை தரக்கூடிய கிரகம் ஆட்சி பெறும் பொழுது, தனாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தைரிய ஸ்தானத்திலே ஆட்சி பெறும் பொழுது தைரியத்திற்கும் தனத்துக்கும் குறைவு இருக்காது. தைரியமாக சில தொழில்களை செய்து, தைரியமாக சில வேலைகளை செய்து பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும். தைரியம் மட்டும் வேண்டும். அது முரட்டு தைரியமாக மாறிவிட்டால் சில சிக்கலை கொண்டு போய் சேர்த்து விடும். ஏனென்றால் அந்த சனி ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். முரட்டு தைரியத்தையும் தூண்டும். முரட்டு தைரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் சுய சிந்தனை, சுய அறிவோடு கால சூழ்நிலை ஏற்றமாறு தைரியத்தோடு முயற்சி செய்தால் கட்டாயம் வெற்றி உறுதி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. 2ஆம் அதிபதியாக சனி பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். நன்மையாக தான் செய்ய போகிறார் என்று சொல்லி அடுத்து 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் பார்க்க போகிறார். 4ஆம் அதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். தாய் வழி உறவும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் ஒரு விதத்தில் தன்னோட வயதோ அல்லது கல்வியோ பொருளாதாரமோ இது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு மிக்கக்கூடிய பெண் மனைவியாக அமையும். உங்களை விட மிகச் சிறப்பாக படித்த பெண் மனைவியாக அமைவதற்கும் வாய்ப்பு உண்டு. உங்களை விட 8 வயது 9 வயது குறைவாக உள்ள பெண் மனைவியாக அமைவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. திருமணம் ஏற்கனவே முடிந்து இந்த 7.5 சனியில் பிரிந்தாயிட்டது, மறுமணம் செய்யலாம் என்று காத்திருக்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் அமைவதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆவணி மாதம் என்பது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான மாதம் தான். ஆண்டுதோறுமே ஆவணி மாதம் உங்களுக்கு அம்சமாக இருக்கும். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே ஆட்சி பெறுவதால், அதுவும் கேதுவோடு சேர்ந்து ஆட்சி பெறுகிறார். அப்போது ஞானத்திற்கு வழிவகை செய்யும். ஒரு 50 வயதை தொட்ட 50 வயதை கடந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் ஏற்படும். இறை வழிபாடு, இறைவனை தேடி, இறைவன் அவரவர்கள் மனதை பொறுத்தவரை இறைவன் ஆலயத்தில் இருக்கிறான் என்று நினைப்பவர்கள் ஆலயத்தை தேடி, இறைவன் கடவுளால் கைவிடப்பட்ட குழந்தைகள் வாழக்கூடிய ஆசிரமங்களில் இருக்கிறான் என்பவர்கள் அந்த ஆசிரமங்களை தேடியும்,
சித்தர்களை தேடியும் ஞானிகளை தேடியும் இந்த தனுசு ராசியில் பிறந்த 50 வயதை கடந்தவர்களை அந்த ஞானத்தை தேடி, முக்தியை தேடி, அமைதியை தேடி, நிம்மதியை தேடி பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் ஐயமே கிடையாது. இறையை தேடுவோர்கள் இறை நிம்மதியோடு வாழ்வார்கள் என்பது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சிறப்பாக சொல்லி கொண்டிருக்கிறது. அடுத்து 10ஆம் இடத்தில் செவ்வாய். 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்றால் வாகனம் சம்பந்தமான தொழில் செய்வர்களுக்கு மிகச் சிறப்பான வளர்ச்சியை தரும். ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், டூரிஸ்டர், டிராவல்ஸ் ஏஜென்சிஸ், டிப்பர் லாரி, டாடா ஏசி, இந்த மாதிரி வாகனங்களை வைத்து டாக்ஸி, இந்த மாதிரி வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, மின்சார உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய தொழில்துறை செய்வர்களுக்கும் மிகச் சிறப்பான ராஜயோகமான பலன்களை இந்த மாதம் முழுவதுமே செய்யும். அடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ மூத்த சகோதரர்களால் நன்மை ஏற்படும், அக்கா வழி உறவுகளால் நன்மை ஏற்படும், அப்பாவின் கூட பிறந்த தங்கைகள், அத்தை, சிறிய அத்தை, பெரிய அத்தை, அத்தை மூலமாக லாப நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். விரயமாக முடிந்த ஒரு விஷயம் கூட இந்த சமயம் தொழிலாக உங்களுக்கு மாறும். செண்டு 5000 ரூபாய்க்கு வித்தா போதுமப்பா அப்படின்னு நினைத்த ஒரு கொள்ள காடு மேடு அப்படின்னு பகுதி கூட செண்டு 25,000 30,000 என்ற அளவுக்கு விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்களையும் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறை வழிபாடு, ஞானியர் சித்தர் வழிபாடு விஷயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அரசாங்க சம்பந்தமான வில்லங்கங்கள் தீர்ந்து நல்லபடியான செயல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சாத்திய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை அமையக்கூடிய யோக பாக்கிய விஷயங்களை ஏற்படுத்தும். பழைய மனையில் குறை உள்ளவர்கள் அந்த பழைய மனையை சரி செய்து பூர்த்தி செய்து மீண்டும் ஒரு தடவை கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகப்பனாரின் தொழிலை எடுத்து செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்களும் உண்டு. தகப்பனாருடைய சொத்தை தன் பெயரில் மாற்றிக்கொண்டு அது மூலமாக விற்பனை செய்து வேறொரு புதிய சொத்தை வாங்கி நிம்மதியான வாழ்க்கை விஷயங்களை தொடர்வதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் சூரியன் பிளஸ் கேது. சூரியன் சிவாலயம் சென்று சிவனை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் நிம்மதியான வாழ்க்கை விஷயங்களை